வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் விஸ்காம் புரொடக்ஷன் ஹவுஸ் வழங்கும் நேர் எதிர் விவாத நிகழ்ச்சி. கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொன்னாவே கோலாகலமா இருக்கும். அதிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா சொல்லவா வேணும். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொன்னா நம்முடைய கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. கொண்டாட்டங்களில் சிறந்தது தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா? புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாவே பர்ச்சேஸ்ல தொடங்குது. அது ஆங்கில புத்தாண்டுக்கு தான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றோம். சார் நீங்க பர்ச்சேஸ்ன்றது எதை மென்ஷன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ரெஸ்ஸா சார்? ட்ரெஸ்ஸும் தானே. சங்க தமிழான தங்க தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் ரிலேட்டடான ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கப்ப அதுவும் ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க ஒரு ஆங்கில கலாச்சார உடை அணிஞ்சிட்டு வர்றது சரியா? நானும் கூட இந்த அம்பு வேற எங்கேயோ பாயுதுன்னு பார்த்தா என் மேலேயே பாயுது. ஆமா. உங்களுக்கு பிரச்சனை இந்த ட்ரெஸ் தானே? ஆமா சார். அவ்வளவுதானே. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகேவாம்மா? இப்போ எப்படி அழகா இருக்கு. இதுதான் சார் தமிழ் கலாச்சாரம். ஓகே, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசிட்டீங்க. உடைய மாற்றியாச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு வச்சுக்கங்களேன். புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் வரும். எதுக்கு? ஹாப்பி நியூ இயர். அது 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன் அப்படிலாம் சொல்றீங்க. இதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு யாருமே விஷ் பண்றதில்ல, அதிகமாக விஷ் பண்றதில்ல. சார் தமிழ் புத்தாண்டுனா என்னைக்கு சார்? ஜனவரி 1னா ஆங்கில புத்தாண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, தமிழ் புத்தாண்டுனா என்னது சார்? தமிழ் புத்தாண்டுனா என்ன, என்னைக்கு கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா வணக்கம் ஐயா. முதல்ல வந்து தமிழ் புத்தாண்டை வந்து தை மாதத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நச்சினார் கிணியர் வந்து ஆவணி மாதம் சொல்லியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து சித்திரை மாதம். நீங்கள் கொண்டாடப்படுறீங்க பார்த்தீங்களா ஆங்கில புத்தாண்டு. இன்றைக்கி ஸ்டேட்டஸை பார்த்தா ஹாப்பி நியூ இயர்னு இருக்கும். நாளைக்கு ஸ்டேட்டஸை பார்க்கணுமே நியூ மீன் இருக்கும். அடுத்த நாள் ஸ்டேட்டஸை பார்க்கணுமே ஓல்டு மீ ஆகிடுவீங்க. கலாச்சாரத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தாண்டு தான் தமிழ் புத்தாண்டு. சூரிய பகவானுக்கு படைக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த வருடம் முழுவதும் கடவுளே என்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு முதல் மாதத்துல வந்து கடவுள்கிட்ட வேண்ட ஒரு நாள் தான் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டை இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. உண்மையை ஒன்று சொல்ல வேணும்னா தமிழர்களே தமிழ் புத்தாண்டு கொண்டு வர மாட்டாங்க. ஐயா இன்னைக்கு இருக்கிற நாகரிகம் மாறிக்கொண்டிருக்கிறது, தமிழ் பண்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஹாப்பி தமிழ் புத்தாண்டு மச்சான்னு சொன்னா டேய் என்னடா தமிழ் புத்தாண்டு போடான்னு சொல்ற நிலைக்கு தான் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கு. ஹாப்பி தமிழ் புத்தாண்டு மச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டாஞ்சோரா சொல்லக்கூடாது. இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும் இல்லையா? என் கல்லூரி நடந்த ஒரு விஷயம் இது. நான் உட்காந்துட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். என் நண்பன் ஒருத்தன் வந்தான். என்னடா மச்சான் சோகமா இருக்குன்னு சொல்லும் போது இதுமாதிரி விவாத மேடைக்கு போக போறேன்டா. 2 தலைப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு தலைப்பு வந்து தமிழ் புத்தாண்டு, ஒரு தலைப்பு ஆங்கில புத்தாண்டுடா. நீ இருந்தா என்னடா மச்சான் எடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் படுபாவி ஆங்கில புத்தாண்டு எடுப்புனான்னு சொல்றான். நான் கூட அவன் சொல்றதை பார்த்து விறுவிறுப்பா ஏதோ சொல்லுவான்னு போலன்னு பார்த்தேன். டேய் என்னடா அப்படி சொல்றேன், எதுக்கு ஆங்கில புத்தாண்டு நேசிக்கிறேன், தமிழ் தான்டா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன ஒரு பதில் கேட்டு தூக்கி பிடிச்சேன். என்ன தெரியுமா சொன்னா, மச்சான் நான் வெளிநாட்டுல பிறகாம போயிட்டேன்னு சொன்னான். நான் கூட இவன் ஏதோ சிந்திக்கிறான் போல நினைச்சேன். ஆனா அவன் சொன்ன சிந்திச்சு என்ன தெரியுமா ஐயா, மச்சான் வெளிநாட்டுல பிறந்தவனா ஒரு பொண்ணு அக் பண்ணா கூட தப்பு கிடையாது, ஆணை பொண்ணு அக் பண்ண தப்பு கிடையாது. ஆனா இந்திய நாட்டுல ஆணை பொண்ணு அக் பண்ணி ஹாப்பி நியூ சொன்னா போஸ்ட் குளத்துக்குள்ள போட்டுருவாங்கன்னு சொல்றான் ஐயா. இந்த நிலைக்கு இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில மொழியும் தமிழினத்தையும் தமிழ் மக்களையும் அடிமைப்பட செய்கிறது தவிர மொழி வளர்ச்சி இல்லைங்க ஐயா. தமிழ் புத்தாண்டு தான் பெருசு சொல்லி வந்திருக்கீங்கல்ல, தமிழ் மாதங்கள் வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. கரெக்டாக சொல்லிட்டாரு, கை தட்டுங்க. நீங்க அவங்க சொன்ன மாதத்தை சொல்லிருங்க பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இவங்க வந்து தமிழர்கள் இல்ல அப்படிங்கறதுல அவங்க கருத்து இல்ல. கொண்டாட்டத்துல எதுப்பா சிறப்பா இருக்கு? ஆங்கில புத்தாண்டு தான் சார் இருக்கு. தமிழ் புத்தாண்டு அந்த அளவுக்கு பிரபலியமா இல்ல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அது அவ்வளோ வந்து வெளிப்படுத்தல சார். ஆங்கில புத்தாண்டுன்றாங்க, அவங்க கொண்டாட மட்டும்தான் கொண்டாடுறாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு தமிழர் மரபுப்படி ஒரு சாப்பாடு வந்து எப்படி சமைச்சு படைக்கிறது முதற்கொண்டு எந்த கடவுளை வழிபடுறோம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம மரபோட அந்த காலத்து கல்ச்சரோட நம்ம வந்து சேர்ந்து ஒன்னா பயன்படுத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து பாரம்பரியமானதாக தமிழ் புத்தாண்டு இருக்கு நீங்க சொல்ல வர்றீங்க. புத்தாண்டு வருது அப்படின்னாவே ரெசல்யூஷன் எடுக்கிறது அதெல்லாம் ரெண்டாவது. கேலண்டர் எங்க கிடைக்கும்? ஓசியில கிடைக்கும். டைரி எங்க கிடைக்கும்? அதுதான் தேடி அலையும். அது ஆங்கில புத்தாண்டு. அப்பதான் இந்த பக்கத்துல யாராவது ஆங்கில புத்தாண்டுல நான் இனிமே இப்படி இருப்பேன் அப்படின்னு யாராவது எடுத்திருக்கீங்களா? கட்டாயம் எடுத்திருக்கோங்க. ரெசல்யூஷன் எடுக்கிறது தான் ஆங்கில புத்தாண்டே. ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் எல்லாருமே நாங்கள் சமமாக கொண்டாடுவோம். இப்போ இவங்க தமிழ் பாரம்பரியம் நாங்கள் படைக்கிறோம் அது செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டுன்றது சமமாக கொண்டாடுறோம். தமிழ் புத்தாண்டை சமமாக கொண்டாடல. இல்லை, அவங்க மட்டும் தானே கொண்டாடுறாங்க. இவங்க மட்டும் தான் கொண்டாடுறாங்க. தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுவோம். அந்த மதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக
கொண்டாடுற ஒரே இல்ல. இது ஜனவரி 1. தமிழ் புத்தாண்டும் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறது இல்ல, தமிழ் பேசக்கூடியவர்கள் கொண்டாடுறாங்க. இதை படிக்கணும், இந்த புத்தகத்தை முடிக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா அதை படிக்கணுன்ற முயற்சி எடுப்பேன் கண்டிப்பா. நான் இந்த ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்னா அதற்கான முயற்சியை கண்டிப்பா நம்ம எடுப்போம். புத்தகத்தை படிச்சிட்டீங்க, இடத்த வாங்கிட்டீங்க, அப்படின்னு சொல்ல வரல சார். ரெசல்யூஷன் எடுத்தும் படிக்கல. ஐயோ அப்படின்னு சொல்லல சார். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அதை செய்யணுன்ற முயற்சி செய்யறேன்ல, அதை முயற்சி செய்யாம நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போகல. டிசம்பர் 31 முடிச்சிருவீங்க. முடிச்சிருவேன் சார். ரைட். அந்த மாதிரி முடிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ண ஒரு திங் சார். 2025ல நம்ம ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் தீர்மானம், நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு நினச்சேன். அது என்னுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே புத்தகங்களாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அந்த இயர்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அடுத்த 3 மாதங்களே நான் அந்த புத்தகங்களை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த புத்தகத்தை நான் ரிலீஸ் பண்ணி அது ஒரு கொண்டாட்டமாக இன்னைக்கு வரைக்கும் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிறத அச்சீவ் பண்றது கூட ஒரு கொண்டாட்டம்ங்கறாங்க. புத்தகத்தோட பேர் சொல்லுங்களேன். கரிசல் வாழ்வின் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள். அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா தீச்சுடர் வாழ்க்கை, சிவகாசி மக்களின் வாழ்க்கையை பற்றி நான் எழுதியிருக்கேன். வாழ்க்கை நேசம் உன்னை பற்றி நேசிக்கும் ஒரு முறை மட்டுமல்ல, அது வாழ்வின் தினச்சுடரை யோசிக்கும் ஒரு நாளாகும். இங்கிலீஷ்ல பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆமா. ஆங்கில துறையில பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தமிழ் சார்ந்து எழுதியிருக்கார், 2 புத்தகம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நாங்க உங்களை வாழ்த்துறோம். ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது எப்படியாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று பட்டாசு. 12 ஆயிட்டாவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பட்டாசு தான். மற்றவர்களுக்கு பரிமாறுறதுக்காக நம்ம இனிப்பு பண்டங்களை கொடுக்குற மாதிரி கேக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆடைகள் அனுபவிப்போம். புத்தாண்டுனாலே நம்ம புத்தாடைகள் தான் நம்ம முதல் விஷயமாக நம்ம யோசிப்போம். பட்டாசு என்பது முதல் பக்கம். அக்கா சொன்னது போல நீங்க பட்டாசு விட மாட்டீங்க, ஏன்னா சிவகாசிக்காரரு. வீட்டில் வரவேற்பதற்கான அனைத்து பொருட்களும் நம்ம வாங்கி வச்சிருப்போம். பொங்கல் பண்றதுக்கான முதல் விஷயங்கள். ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு யாரு வீட்டுல பொங்கல் வச்சாங்க மொத்தமா சொல்லக்கூடாது. ஆங்கில புத்தாண்டு எங்களுடைய வீட்டில் நாங்க பொங்கல் வைப்போம். ஆங்கில புத்தாண்டுக்கு பொங்கல் வைத்து உறவினர்களுக்கு நாங்க கொடுப்போம். இது ஒரு விசித்திரமா இருக்கு. தமிழ் புத்தாண்டுல நீங்களே எப்படி கொண்டாடுறீங்க? இறை வணக்கம், காலை சூரிய வணக்கத்தோட ஒரு இது கொண்டாடப்படுறது தான் ஒரு தமிழ் புத்தாண்டு. இறை வணக்கம் சூரிய வணக்கத்தோட கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விஷயம் ஐயா, ஒரு இதை வந்து மறைச்சிட்டாங்க. எதை வந்து மறைச்சிட்டாங்க? அதிகமாக வாங்கப்படுவது மதுபானம் தான் அந்த நாள் அன்னைக்கு. அதை மறைச்சிட்டாங்க ஐயா. உலக அளவில் அதிகமாக மதுபானம் விற்பனை ஆகும் நாள் வந்து டிசம்பர் 31 ஜனவரி 1 தான் ஐயா. ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு பூஜை பொருள்லாம் வச்சு ஒரு நகை பணம் அப்புறம் ஒரு கண்ணாடி வைப்பாங்க ஐயா. அது எதுக்கு தெரியுமா? மங்களகரமாக நம்ம மூஞ்சை நம்மளே பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு தான். அந்த வந்து ஒரு செட்டப் பண்ணி தான் நம்ம ஒரு தமிழ் புத்தாண்டே ஆரம்பிப்போம் ஐயா. சார் அவங்க சொன்னாங்க ஆங்கில புத்தாண்டில் நாங்கள் ரெசல்யூஷன்னா போடுவோம், நீங்கள் கூட சொன்னீங்க அந்த ரெசல்யூஷன்னா செய்வோன்னுட்டு. தமிழ் புத்தாண்டில் தமிழர் மரபில் நாங்கள் சொல்கிறதில்ல, சொல்கிறவங்க செய்கிறதில்ல, செய்கிறவங்க சொல்கிறதில்ல சார். அப்படி போடுங்க. சார் வந்து சொன்னார் அவர் வந்து 2 புக் எழுதணும் அப்படின்ட்டு. சார் வந்து அதை ஒரே வருஷத்தில் அதை சொல்லி செஞ்சுருக்க மாட்டார். அவர் சின்ன வயசுல இருந்தே அதன் மூலம் அவர் வளர்க்கப்பட்டிருப்பார். அவருடைய நீண்ட கால ஆசையாக அது இருந்திருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம பாட்டன் எழுதின ஒரு குரல், அது இன்னைக்கும் பொருந்தும், சாருக்கும் அது பொருந்தும். சார் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. என்னன்னா, கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒரு கல்வியை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு மொழி அதை ரெசல்யூஷனாக செய்யாது சார், அது நடைமுறையில் காட்டும். சார் அதை நடைமுறையில் காட்டியிருக்காரு. சூப்பராக சொன்னீங்க சார். உண்மையிலேயே அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 2வது தான். திருவள்ளுவர் சொன்ன நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது அவரோட மனசுக்குள்ள நினைச்சு, அதனால தான் அவரால் 3 மாதத்துக்குள்ள புத்தகம் எழுத முடிச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கத்தான் வேணும். இங்கே கனி காணுதல் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கனி காணுதல் எப்படி பண்ணுவோம், யாராவது சொல்லுங்களேன். முதல் படியாக அந்த கண்ணாடியை எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் திசையை குறிக்கிற மாதிரி 4 பக்கமும் வைத்து விட்டு அப்புறமா அந்த பூவை வந்து மேலே சாத்தி அந்த கண்ணாடிக்கு தேவையான பழங்கள், முக்கணிகள், தமிழ் கணிகள், அந்த தமிழ் கணிகள் எல்லாம் வச்சுட்டு அதன் நம்மளுக்கு வந்து பஞ்சம் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசு and வந்து அந்த தானிய வகைகள், சாதம், அப்புறம் வந்து கோதுமை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு படைச்சு அவங்களுக்கு மனது உள்ள என்ன தோன்றதோ அதை வந்து வேண்டுவாங்க சார் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று. மாமா மச்சான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்காளி பங்காளி எல்லாரும் சொந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு தம்பி சொன்ன மாதிரியே எல்லா மாப்பழா வாழை முக்கணிகளை வச்சு தெய்வத்தை வணங்கிட்ட பிறகு கூட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுவாங்க ஆலமரத்துல. அதுதான் உண்மை. இதுதாங்க தமிழ் பண்பு. கொண்டாட்டம்னா கூட்டா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது தானே சார். நீங்க சொல்றீங்கல்ல குடும்பத்தோட உட்கார்றோன்னு, இதோ இவர் வராரு யாருன்னே எங்களுக்கு தெரியாது சார், என்ஜாய் பண்ணுவோம் சார். தண்ணி அடிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அங்க இருக்கிறவங்க யாருமே அடிக்கவே மாட்டாங்களா சார்? அப்ப நாங்கெல்லாம் குடிக்காரங்களா?
அப்படி கிடையாது. நாங்க எல்லாருமே வேற்றுமை இல்லாம நீ யாரு, சொந்தமா பந்தமா, நீ என்ன உறவு, அதெல்லாம் இல்லாம என்ஜாய் பண்றோம் சார். நீங்க பண்றீங்களா சார்? நீங்க வந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து தன்பண்டு தன்பிள்ளின்னு உங்க வீட்டுக்குள்ள தான் பண்றீங்க. நாங்க உலகத்தையும் எங்க குடும்பமா பாக்குறோம் சார். உண்மையிலேயே ஆங்கில புத்தாண்டு அதுல சிறப்பா தான் இருக்கு சார். அது மட்டும் இல்லை சார், புத்தாண்டு நேரங்களில் நீங்கள் இரவு நேரத்தில் 31ஆம் தேதி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா நகர் பகுதியிலே போங்க. அங்கே போனால் பக்கத்தில் இருக்கவன் அவன் யாருன்னே தெரியாது. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும் போது ஹாப்பி நியூ இயர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறோம். நாங்கள் சொல்லாமல் போலையே, நீ யாருன்னு எனக்கு தெரியும் மறைச்சிட்டு போலையே. இப்போ பேசினவரே நான் சேர்த்து தான் சொல்கிறேன், அவரும் அந்த இடத்துல கொண்டாடாமையா இருக்கிறப்பல. அவங்க வந்து என்ஜாய் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்து அதிகமா சொல்றமே, நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்து சொல்றதுக்கு கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. சார் நாங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கு கஞ்சத்தனப்படல. அவங்க ஆங்கில புத்தாண்டை நாங்களும் கொண்டாடுறோம். நாங்கள் கொண்டாடலன்னா சொல்ல என்ன சொல்றோம்னா, தமிழ் புத்தாண்டை சூரிய பகவானை வேண்டி கொண்டாடுறோம்னு சொல்றோம். ஆங்கில புத்தாண்டுல பெரியவங்களுக்கு வாழ்த்து சொல்லியோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய தன்மை இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார். எப்படி நீங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தான் ஆங்கில புத்தாண்டு வந்து நாங்க போய் பெரியவங்கள்ட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கங்கள் எங்களுக்கும் இருக்கு. இல்லை நாங்க அதை வந்து மறுக்கவும் இல்லை, நாங்க செய்யவும் இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அயல் நாட்டுல எங்கேயாவது ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறவங்க வந்து அவங்க பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஏதாச்சும் ஒரு காணொளி பார்த்தது உண்டா? இல்லையே. அவங்க தமிழ் கலாச்சாரத்தை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. பெரியோரை வணங்குவது அப்படின்னு அது தமிழருடைய பாரம்பரியம். அது வந்து எங்கள்கிட்ட இருந்து தானே காப்பி அடிச்சிங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சார் இப்போ வந்து நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறதான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்டீங்க. இப்போ அதே மாதிரி அவங்களும் இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்க மாட்டாங்களா? அப்படி அவங்க எடுக்காத யாரா ஒருத்தர் இருக்காங்களா சொல்லுங்க. ரெசல்யூஷன் எடுத்து கொண்டாடுனவங்க உண்டா? இப்போ வந்து ரெசல்யூஷன்ன்றது தமிழ் புத்தாண்டையோ ஆங்கில புத்தாண்டையோ பொறுத்து வர்றது கிடையாது. ரெசல்யூஷன்ன்றது பல பேர் அவங்கவுங்க பிறந்த நாள் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறது உண்டு. எடுத்துருக்கீங்களா நீங்க? எடுத்திருக்கேன் சார். அடுத்த பிறந்த நாளுக்குள்ள இது ஏதாவது ஒரு விஷயம் இல்ல சார். வாரம் திங்கக்கிழமை கூட தான் சார் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதை நம்ம சார் சேர்க்க முடியும். நைட்டு சீக்கிரம் தூங்கணும், ஃபோன் யூஸ் பண்றது குறைக்கணும், ஒவ்வொரு வாரமும் எடுப்போம், ஒவ்வொரு மாதமும் எடுப்போம். அதனால ரெசல்யூஷன் அப்படின்றது புத்தாண்டு பொறுத்து கிடையாது. டிசம்பர் 31 ஆன உடனே ஒரு வருஷத்தை தொலைச்சிட்டுமேடா, அடுத்த வருஷமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பல பேர் சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அந்த சத்தியத்தை அடுத்த நாளே மீறிடுவாங்க. பரவாயில்ல போனா போட்டு போ. புத்தாண்டுக்கும் ரெசல்யூஷனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? இந்த வருஷமா வச்சு எல்லா வீக்கும் மிஸ் பண்ணாம நம்ம கண்டினியூஸா சர்ச்சுக்கு போய் யோசிச்சு இந்த இப்போ வரைக்கும் நியூ ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் நான் கண்டினியூஸா போயிட்டு தான் சார். கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இதை பின்பற்றல, இந்த ஆண்டில் இருந்தாலும் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பேசணும் அப்படின்னு சொன்னா தமிழ் பண்பாடு அல்லது தமிழ் பற்றுங்கிறது உங்க ஒருத்தருக்கு இல்லாம தமிழ் புத்தாண்டு தான் அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டீங்க. தமிழர்கள் யார் என்றால், முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்குடி குணவில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரு முயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்திரைமயர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேன்மையில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்துதல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கழனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையே சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். தமிழர்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கு. அந்த இனத்திற்கான அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்காக தான் சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஐயா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவர்களுடைய மனதுக்குள்ளே கூட பொதிகை தமிழ் குடிகொண்டிருக்கு. அதான் அவருடைய தமிழ் பற்று. இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் கொட்டி கிடக்கும் சீக்காளி மொழி அல்ல, உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனதில் கச்சேரி நடத்துகிறது என் மனம், காலமெல்லாம் கண்டுணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் பணிவான வணக்கம். நீங்க பிஞ்சு பேச்சாளராக இருந்தாலும் கொஞ்சம் தமிழால் பேசுனீங்க. வேற யாருக்காவது உங்களுடைய தமிழ் பற்றி நான் இப்படிலாம் நிறுவனம் சார் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? என் பெயரை கொண்டு சென்ற என் அவளுக்கு நான் எழுதிய ஒரு கவிதை ஐயா. உன்னவள் அப்படின்னா சொல்றேன் கேளுங்க ஐயா. என் பெயரை கொண்டு செல்ல என் அவளின் துணை எனக்கு இருந்தது. அவர் சொற்கள் எல்லாம் எனக்கு தேன்சிட்டு போல் தெரிந்தது. உலகின் அழகுகளிடம் கேட்டேன், எவள் சொற்கள் அழகு என்று. உலகின் அழகுகளெல்லாம் சொன்னது, உன்னவளின் துணை கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று. பாரதியின் அழகே செந்தமிழாக இருந்தது. அவள்தான் என்னவள், மொழிகளின் வீர தமிழச்சி செந்தமிழ். உண்மையிலேயே தமிழை காதலியாக கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் பிசிக்ஸ்ல PhD பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச என்னோட தாய் தமிழுக்கு நான் ஒரு கவிதை எழுதி இருக்கிறேன். அப்ப பிசிக்ஸுக்கும் தமிழுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாரதத்தில் பல மொழிகளை ஈன்றெடுத்து பாண்டியனின் அவைத்தனிலே கொலுவிருந்து பொதியமலை தென்றலுடன் வலம் வந்து போர் சூழும் வேளையிலும் அறம் தந்து தன்னோடு எத்தனை மொழி கலந்தாலும் தனித்தியங்கும் தன்னிகரற்ற தனித்தமிழே, உலக பொதுமறையை பரிசளித்து உலகை வியக்க வைத்தாய்.
காப்பியங்கள் பல படைத்து காசனியில் நிலைத்து நின்றாய். மேற்கணக்கோ வாழ்வு நெறி கூற, கீழ்கணக்கோ அறநெறி கூற, தொல்காப்பியமோ உந்தன் தொன்மையை கூறுமே. அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்கள் அழகாய் அன்பின் ஐந்திணைகள், பாவினங்கள் 4 இலக்கணங்கள், பாமாலையாய் சூட்டப்பட்ட பூமாலைகள். வள்ளுவன் தொடங்கி தற்பொழுது வரை வையத்திற்கு பல வள்ளல்களை வாரி வழங்கிய வள்ளலே, கர்வம் கொண்டு சொல்வேன் அம்மா கண்ணி இவள் உண்மகள் என்று. அவங்களுக்குள்ள இவ்வளவு தமிழ் பற்று இருக்கு, உங்களுக்கு இருக்கா? யாரு சார் சொன்னா? எங்களுக்கும் இருக்கு சார் தமிழ் பற்று. அவங்க ஒரு வாக்கியத்துல ஒரு வார்த்தையாவது ஆங்கிலத்தில் இல்லாம பேச முடியுமா? இன்னைக்கு அம்மாவை மம்மின்னு கூப்பிடுறாங்க. இதைத்தான் காசி ஆனந்தம் சொல்றார். தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொஞ்சு நீ தொலைத்தாய் என்கிறார். சார் இங்க தமிழ் பற்று இருக்கா இல்லையான்னு கேள்வி இல்ல, கொண்டாட்டங்களில் சிறந்தது எதுதான் கேள்வி. சார் இப்ப ஆங்கில புத்தாண்டுனா ஜனவரி 1, தமிழ் புத்தாண்டுனா இப்ப தையா சித்திரையா? ஐயா இப்போ தமிழர் திருநாள் அப்பனா பொங்கல் அன்னைக்கு அதை நம்ம கொண்டாடுறோம். அது எதற்காக கொண்டாடுறோம்? விவசாயத்தின் வெற்றி, உழவர் திருநாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடுறதுக்கான நாள் தான் பொங்கல், தை திருநாள். சித்திரை 1 எதுக்கு தமிழ் புத்தாண்டா அறிவிச்சிருக்காங்க இல்லை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இது தமிழர் மரபோட ஒன்றிய ஒன்று. நம்மளோட மூதாதையர்கள் வந்து அது சாதாரணமாக ஒரு நாளை குறிப்பிட்டுட்டு போகலை. அதில் ஆஸ்ட்ராலஜி, சயின்ஸ் எல்லாம் அறிவியல் கலந்த ஒன்று. உதாரணமாக இப்போ மீனம்லேருந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து வரதுனால தான் அதை அந்த நாளாக நம்ம வந்து குறிப்பிட்டு எடுத்து அதை நம்ம கொண்டாடுறோம். விவசாயத்தினுடைய வெற்றி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஐயா அது நெடுநெல் வாடையில இருந்து தான் அது வந்து மாற்றப்பட்டு வந்து ஒரு கருத்தாக கூறப்படுகிறது. நம்மளோட பூமி வந்து அந்த சூரியனை அகலமா சுற்றி வர நேரத்தை வந்து 365 நாள் 6 மணி நேரமும் 11 நிமிஷமும் 48 செகண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து குறிக்கும் விதமா இது வந்து உணர்த்தது. அதாவது சூரியனானவன் 12வது ராசியா இருக்கிற மீனத்திலிருந்து மேஷ ராசியா இருக்கிற முதல் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதனால தான் சித்திரை 1 நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வெறும் தமிழில் இல்ல, அது வானியல் அறிவியல்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. 15வது நூற்றாண்டுல இருந்து தான் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறாங்க. தமிழ் புத்தாண்டு கிமு தொல்காப்பியர் காலத்துல இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பருவ காலங்களை 6ஆ பிரிச்சிருப்போம். பெரும்பொழுது, சிறுபொழுது, அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு நம்ம வச்சிருப்போம். அந்த 6 பருவ காலங்கள்ல முதல்ல வைக்கக்கூடிய காலம் இளவேநீர் காலம். இளவேநீர் காலம் தொடங்குற முதல் நாள் தான் இருக்கு சார், தொல்காப்பியத்துல இருக்கு. ஓகே, தொல்காப்பியத்துல ஒரு பாடல் வரி இருக்கு. அதாவது வருடத்தோட தொடக்க நாள் முதல் நாள் இளவேநீர் தொடங்குறது சித்திரை 1. சித்திரை வைகாசி இளவேநீர் காலம். அந்த இளவேநீர் காலத்தோட தொடக்க நாள் தான் அந்த 12 மாதங்களுக்கான முதல் நாள் அப்படின்றது தொல்காப்பியர் காலத்துல இருந்து இருக்கு. தொல்காப்பியத்துல இருக்கு, மலைபடுகடாம்ல இருக்கு, நெடுநல் வாடையில இருக்கு, இன்னும் சிலப்பதிகார மணிமேகலை, இன்னும் பல நூல்கள்ல வந்து அது வந்து இருக்கு. உண்மையிலே ஒரு கிளாப் கொடுத்து அவங்களை நம்ம வாழ்த்தணும். இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் இவங்க தொடங்குறாங்கன்னு சொன்னீங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்மளுடைய நாட்காட்டி சூரிய நாட்காட்டி, அவங்களுடைய நாட்காட்டி கிரிகோரியன் கேலண்டர். கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்றது 15th செஞ்சுரியில இருந்து தான் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து தான் அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அதுல இருந்து தான் அவங்களுக்கு ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு. கிமு 500ல இருந்து கிமு 600ல இருந்தே நம்ம தமிழ் புத்தாண்ட அந்த இளவேநீர் காலத்தோட தொடக்க நாளான முதல் நாள் அன்னைக்கேவும் சூரியனை வழிபட்டு பல வகை விருந்து படைச்சு பல வகையான பழங்கள் கனிகள்ல இருந்து எல்லாம், ஏன்னா அப்பதான் அறுவடை பண்ணி எல்லாத்தையும் வச்சு ஆரம்பிக்கிற அந்த முதல் நாள் அந்த சித்திரை வருட பிறப்பான அந்த சித்திரை 1. 2000 வருடங்களுக்கு மேல நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, ஆதி காலம் தொடங்கி தமிழ் புத்தாண்டு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சான்று மலைபடுகடாம், தொல்காப்பியத்துல எல்லாமே சொல்றாங்க. நீங்க இடையில வந்தவங்க. இவங்களுக்கு வெறும் 12 மாசத்துக்கு மட்டும் தான் பேர் இருக்கு. நாங்க வருஷத்துக்கே வருஷம் பேர் வச்சு கொண்டாடுவோம் சார். நாங்க இப்போ இருக்கிறது விசுவாவசு வருடம், அடுத்து வரப்போறது பராபவ வருடம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதுசா பேர் வச்சு கொண்டாடுவோம். அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் 12 மாசத்துக்கு 12 பேர் அவ்வளவுதான். சரி, அப்ப தமிழ் வருடங்கள் 60ன்னு சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 60 முழுசா தெரியாது சார். தெரியாம எதுக்கு பேசுறீங்க? தெரிஞ்சு பேசணும். இப்போ இருக்கிற வருஷம் தெரிஞ்சா போதும்ல, அதை நாங்க தெளிவா சொல்லிட்டோம்ல. உங்களுக்கு அவங்க பெட்டருங்கறாங்க அவங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இவங்க வந்துட்டு இப்ப தமிழ் புத்தாண்டை பத்தி இவ்வளவு பேசுறாங்கல்ல, சித்திரை வைகாசின்னு ஏன் பேர் வந்துச்சா அவங்க யாருக்கா தெரியுமா? மாதங்களும் வானியலோட தொடர்புடையதா தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர கூட்டங்களோட அந்த அளவோட அடிப்படையில இதுக்கு பேர் சித்திரை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 6 நட்சத்திரம் ஒண்ணு போல வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 6 நட்சத்திரம் எல்லா மாதத்திலயும் வராது, அந்த கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் வரும். அந்த மாதத்தை ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரமும் முழு நிலவும் சேரக்கூடிய நாட்கள் தான் நம்ம வழிபடக்கூடிய நாட்களாக வச்சிருக்கோம். அதுதான் தமிழ் மாதங்களுடைய ஒரு தாற்பயம் அப்படின்னு அவங்க இது வந்து ஜோசியத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம தமிழர்களோட ஆகச்சிறந்த வானியல் அறிவு. டெலஸ்கோப் இல்லாத காலத்துல தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஆகச்சிறந்த வானியல் அறிவு. அது மூலியமா தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத 2500 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச
பிடிச்ச ஒரு விஷயம்? ஐயா, அறுசுவையுமே உணவுல இருக்கணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெறும் இனிப்பு மட்டும் வச்சு கேக்கு கொடுத்து ஆங்கில புத்தாண்டு மாதிரி நீங்க கேக் மட்டும் தான் அங்க புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, வாழ்க்கை என்ன கஷ்டமும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், அதை உணவிலும் வந்து வெளிப்படுத்தியவன் தான் தமிழன். உண்மையிலே அவங்க சிறப்பா சொல்றாங்க. எல்லா சுவைகளும் வேண்டும். அதை ஆச்சார கோவையிலே சொல்லியிருக்காங்க. கைப்பனை எல்லாம் கடைத்தலை, கசப்பா இருக்கிறதுல பின்னாடி வச்சுக்கோ, மெச்சும் வகையால் முதல்ல சாப்பிடு, இடைப்பட்ட பண்டங்கள் இடையில சாப்பிடணும். எதற்காக ஸ்வீட் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னா தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பார்க்கும்போது உமிழ்நீர் சுரந்து வயிறும் வாயும் சாப்பிடுவதற்கு தயாராகுவதற்கு தான் அந்த இனிப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. நீங்க பர்த்டே கொண்டாடும் போது கேக் வெட்டுறீங்களா இல்ல இனிப்பு புளிப்பு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி சமையல் பண்ணி செய்வீங்களா? பிறந்த நாளுக்கான குறிப்புன்றதே தமிழ்ல கிடையாது. பிறந்த நாள் அப்போ நம்ம ஒரு வருஷம் வருந்தணும், ஒரு வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய கலாச்சாரம் வெஸ்டர்னைசேஷன் தான். அப்ப பர்த்டே கொண்டாடக்கூடாது. பர்த்டே கொண்டாடுறதுல தப்பில்லை ஐயா. பர்த்டேவை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? கொண்டாட்டம்னா என்ன? தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா? இப்போ நான் என்ன சொன்னீங்கன்னு பார்த்த உடனே பாரம்பரியமா லட்சணமா வந்திருக்கீங்க. அப்ப நான் வந்து ஃபுல்லா ஆங்கிலோனியனா சார்? நானு எனக்கு தமிழ் கலாச்சாரம் இல்லையா? நான் தமிழச்சி இல்லையா? ஆங்கிலமே பேசினாலும் நான் தமிழச்சி சார். எனக்கும் தமிழ் கலாச்சாரம் உண்டு. சரி, நீங்க எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்க சார். நீங்க நானும் சொந்த பந்தம் இந்த சூரியன் அதெல்லாம் இல்ல சார். நீ வரியா வா, ஹாப்பி நியூ இயர், 4 3 2 1 ஹாப்பி நியூ இயர். இந்த கொண்டாட உங்ககிட்ட இருக்கா சார்? கேக்குறாங்கல்ல கேள்வி. ஃபன் இருக்கா? பக்தி தானே சார் உங்கள்ட்ட இருக்கு, ஃபன் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. கொண்டாட்டம் பண்ணலாம், அந்த கொண்டாட்டம் முடிஞ்சு திண்டாட்டம் ஆகிறது தான் அவங்களோட கொண்டாட்டம்னு நாங்கள் சொல்கிறோம். 1956 அந்த நாள்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்பயே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு தான் அதிலேயே கொண்டாடுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தான் கொண்டாடுவாங்க. அந்த படத்தில் ஹாப்பி நியூ இயர்ன்றது எல்லாருமே கொண்டாடி தான் இருந்தாங்க அப்போ 1956. அப்புறம் 1982லயுமே சகலகலா வல்லவன் படம் பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசனோட. தம்பி உங்களுக்கு வயசு என்ன தம்பி? நீங்க 90s கிட்ஸா இல்ல 2K கிட்ஸா? மிக்ஸ்டு சார், ஏர்லி 2K சார் எல்லாமே. ஆனா தம்பி சொல்றத பார்த்தா சங்க காலத்துக்கே உயிர் போல இருக்கு. அது 1950ல கொண்டாடினாங்க, 60ல கொண்டாடினாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இப்போதான் அதுக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்குங்க. நம்ம கிட்ட நிறைய டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஒரு 25-30 வயசு இருக்கிறவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. பிபி இல்லாம எந்த ஒரு ஆளும் 50 வயசுக்கு மேல யாருமே இப்ப இல்ல. யாருமே கேட்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, சுகர் எவ்வளவு இருக்கு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு சார். ஃபன் சந்தோஷம் கொண்டாட்டத்துல என்ன சார் கண்ட்ரோல் இருக்கு? கொண்டாட்டம் பண்ணிட்டு திண்டாட்டமா இருக்கிறதுக்கு யார் பேர் சார் ஃபன்னா? திண்டாடுற? ஒரு திண்டாட்டமும் இல்ல சார். இப்ப நான் வந்து தமிழ் புத்தாண்டை வந்து வேற யாருக்குமே தமிழர்களுக்கு சொல்றது இல்ல. உங்களுக்குள்ள தான் சார் பக்கத்துல சொல்லிப்பீங்க. இருந்தா அவருக்கு தான். உங்க உறவினர்களுக்குள்ள தான் சார் சொல்லிப்பீங்க. எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்ல சார். உறவினர்கள் அப்படிங்கிற கட்டை உடைச்சிட்டோம். கொண்டாட்டம் வந்து நீங்க வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க பீச் ஏரியா ஒரு ஏரியால வந்து வைப்பாங்க. அதுக்குன்னே வந்து செலவு பண்ணி இது LED இது வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதற்கு பேர் கொண்டாட்டமா? அது இன்னைக்கு எவ்வளோ பேரோட கண்ணீரா இருக்கு தெரியுமா? அந்த கொண்டாட்டத்தின் போது எவ்வளவு விபத்து நடந்திருக்கு தெரியுமா? வாகன விபத்து. கொண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான கொண்டாட்டமா இருக்கணும். நீங்க வீதிக்கு வந்து கொண்டாடுறீங்க, அதுல பல பேருக்கு திண்டாட்டம் ஆகுதுன்னு அவர் சொல்றாரு. எத்தனை பேர் விபத்து ஏற்படுது அப்படிங்கிறாரு. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்னுடைய நண்பன் 4 வருஷம் முன்னாடி உயிரோட இருந்த நண்பன் இப்போ என் கூட இல்ல ஐயா. எதிர்த்த வீட்டில் என்னை கூப்பிட்டான், வாடா மச்சான் நியூ இயர் கொண்டாடலாம் டிசம்பர் 31. நான் போல, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டு. போனவன் திரும்பி வந்து இதுவாக தான் ஐயா வந்தான். இதெல்லாம் வந்து அதுலேருந்து தான் நான் வந்து இறந்துட்டேன் ஐயா. ஆக்சிடென்ட் வீலிங் பண்ணி அவன் வந்து நியூஸில் வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் வந்து ஒரு மரணம், ஒரு நியூஸில் வந்து ஒரு டெட் பாடியாக தான் காமிச்சாங்க ஐயா. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொண்டாடுறீங்க சார், ஆனால் என்னோட நண்பனை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறேன் அவனுக்கு கேட்குறான். வீலிங் பண்ணுறாங்க, நைட்டு 12 மணிக்கு போகிறாங்க, பார்ட்டி பண்ணுறாங்க, அதில் பல பிரச்சனைகள் வருது. ஸ்டார்டிங்லேயே பேசும்போது யாரோ ஒருத்தர் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன் மது அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, அது மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவதால் அதுக்கு மதுன்னு பேர். பல பிரச்சனைகள் உங்களுடைய ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் கொண்டாட தான் செய்கிறாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் வெளிநாடுகளில் இருக்கா? சரியானபடி எல்லாமே செய்கிறதுனால அதற்கான எந்த ஒரு ஆபத்துமே வர்றதில்லையே. நம்ம ஏன் அதை செய்யறதில்ல? நம்மளோட விருப்பத்தில் போயிட்டு நம்மளே ஸ்பீடாக வண்டியில் போகிறது, நம்மளே வேகமாக போகிறது, அந்த வண்டியில் பின்னாடி வைக்கக்கூடிய ஒரு கருவி கூட எவ்வளோ ஸ்பீடாக போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. சைலன்சரே வைப்ரேஷனாக தான் இருக்குது. நியூ இயர் அன்னைக்கு 19,000 போலீஸார்கள் வந்து குவிக்கப்பட்டாங்க. கொண்டாட்டம்ன்றது வெளியே போய் கொண்டாடுறோம், நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டாடுறீங்க. யாருங்க சொன்னா வீட்டுக்குள்ளே கொண்டாடுறாங்கன்னு? தாய்லாந்து, கம்போடியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இங்க கூட தமிழ் புத்தாண்டை முன்னிறுத்தி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கீகரிச்சிருக்கு. ஓகே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு விவாதத்தை தொடரலாம். டாக்டர் MGR விஸ்காம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வழங்கும் நேர் எதிர் விவாத நிகழ்ச்சி தொடர்கிறது. சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியரும் எழுத்தாளரும் சிந்தனையாளரும் கவிஞருமான கவிஞர் ஜோ அருள் பிரகாஷ் அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினரை நம்ம அழைக்க போறோம்.
கொண்டாட்டங்களில் சிறந்தது தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தலைப்பில் நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஜோ அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று கரகோஷங்களுக்கு இடையிலே வரவேற்கின்றோம். அவங்க என்ன சொன்னாங்க, கொண்டாட்டங்களில் உயிர் சேதமே ஆகுது அப்படின்னு எதிர்த்தரப்புல சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நியூஸ்ல வரணும்னா எப்படி வேணா வரலாம்ல. இப்போ யூபிஎஸ் எக்ஸாம்ல முதலிடத்துல வந்தா 1க்கு 10 சேனல்ல போடுவாங்களா ஹெட்லைன்ஸ்ல. ஐயா ஒரு விஷயம் ஐயா, அதாவது வீதியில ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் உங்களுடைய ஆங்கில புத்தாண்டு தான். அதை தான் நான் சொல்ல வந்தேன், புரியுதா? வேற எதுவும் சொல்லலை ஐயா. விபத்து எப்படி வேணா நடக்கலாம் ஐயா, ஆனால் அதற்கு ஒரு சான்றாக அமைகிறது அந்த ஆங்கில புத்தாண்டு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை வந்து ஒரு இதுவா நியூஸ் அப்படி இப்படிலாம் பேசுறாரு, அது எனக்கு கொச்சையா தெரியுது ஐயா. நான் கொச்சைப்படுத்தல, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். தோயர் என்ன சொல்றாருன்னா, வீதியில் பிறந்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு பேசுறாரு. அந்த ஒரு உயிர் போல் அன்னைக்கு அந்த கொண்டாட்டத்தினால எத்தனையோ தாய்மார்களுக்கு பிள்ளை இல்லாமல் போகுது. அந்த சூழ்நிலைக்கு உங்கள் கொண்டாட்டம் ஏற்படுது. எங்களுக்கு கலாச்சாரம் இல்லாமல் இல்லை, நாட்டியம் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கிறது. நாங்கள் கொண்டாட்டம் மட்டும் கொண்டாடப்படல, கலாச்சாரமாக கொண்டாடப்படுகிறோம். அதான் உங்க ஜல்லிக்கட்டு இருக்கு, அப்பெல்லாம் உயிர் போலையா? ஜல்லிக்கட்டு வீரர்கள் அடையாளங்க, தமிழ் வீரத்தை உலக நாட்டுக்கே கொண்டு செல்கிற ஜல்லிக்கட்டுங்க. பாரம்பரியத்தை நான் தவறு சொல்லலை, அங்க ஆக்சிடென்ட் நடக்கலையா, அது நம்ம பாரம்பரியம் தானே, நம்ம கையில தான் இருக்கு. ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் ஃபன்னா இருக்கிறது ஓகே தான் இருந்தீங்க. அந்த பச்சை சட்டை போட்டுக்கிட்டு இருந்த தம்பி என்ன சொல்றாரு, ஒரு நல்ல நாள்ல ஒரு உயிர் போயிருச்சே சார், ஒரு அதுக்கு காரணமா வழிவகை அமைச்சு கொடுத்ததே உங்களுடைய ஆங்கில புத்தாண்டு தான் அப்படின்னு சொல்றாரு அந்த தம்பி. நம்ம கையில இருக்கு சார். இப்ப கோயிலுக்குள்ள போறோம் வரோம், ஆக்சிடென்ட் ஆகுது, நைட்ல தூங்கிட்டு வராங்க, டிரைவ் பண்றாங்க, ஜல்லிக்கட்டு போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, பாரம்பரியம் தான். அதுக்காக நம்ம விட்டுடுறோமா சார்? நம்ம கையில இருக்கு சார். சார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அத்தியாவசியத்துக்கும் ஆடம்பரத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வரோம், வீட்டுல இருந்து வெளியே வீதிக்கு வரணுன்றது அத்தியாவசியம். ரோட்ல ஸ்டண்ட் பண்ணணும், நைட்டு 12 மணிக்கு நான் போய் பீச்சில் செலிப்ரேட் பண்ணுவேன்றது ஆடம்பரம். கடவுள் எனக்கு செஞ்ச நன்மைக்கு நான் தனியாக போய் கடவுளுக்கு நன்றி சொன்னேன்னா அது வழிபாடு. குடும்பமாக சேர்ந்து நன்றி சொன்னேன்னா அது பண்டிகை. ஊரே சேர்ந்து நன்றி சொன்னால் அது திருவிழா. சரியா? அடிப்படையில் இன்றைக்கு இங்கே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டாட்டங்கள், நமக்கு எத்தனை கொண்டாட்டம் தெரியும். இன்றைக்கும் எம்ஜிஆர் பிறந்தநாளை கொண்டாடுகிறோம், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன்? எனக்கு இந்த சமுதாயத்தை மேம்படுத்தியவர்களை இன்னும் நான் நன்றியோடு நினைக்கிறேன் என்று கொண்டாடுறோம். இது ஒரு வகையான கொண்டாட்டம். நம்ம வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம், இது ஒரு வகையான கொண்டாட்டமாக நமக்கு தெரிகிறது. அடுத்தபடியாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹீரோவை தலையில் தூக்கி வச்சு ஜனங்க கொண்டாடுறாங்கல்ல. எனவே இந்த கொண்டாட்டங்கள் என்பது ஒன்றை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் செய்கிற செயல்பாடு. இதில் தமிழா ஆங்கிலமா அப்படிங்கிறது மொழி சார்ந்த பிரச்சனையோ மதம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை. அது கடவுளின் கணக்கில் சொல்லப்படுகிறது, இது கேலண்டர் கணக்கில் சொல்லப்படுகிறது. டிசம்பர் 31 என்னையும் என் தோழன் அழைத்தான், நான் மறுத்து விட்டேன். ஆனால் அவன் போய் பிரிந்து விட்டது. அப்படி பிரிந்து விட்டதற்கு புத்தாண்டு தான், கொண்டாட்டம் தானே காரணம். ஒருவேளை 31 அழைக்காமல் அவர் 14ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கு போயிருந்திருந்தால் பொங்கல் தான் காரணம் என்று சொல்லிவிட முடியுமா? தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிற பொழுது மரபு சார்ந்த விஷயங்கள், முன்னோர் சொல்லித் தந்த விஷயங்கள், நம்முடைய மூதாதையர் தொடர்ந்து கடைபிடித்து வந்த மரபுகளை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லுவதிலும் பிழையில்லை. அதே நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடும் போது அந்த கொண்டாட்டத்தை வடிவமைக்கிற சுதந்திரம் நமக்கு வந்து விடுகிறது. சிலர் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, எங்கோ ஒரு இடத்திற்கு போய் கொண்டாடுகிறார்கள். அப்படி அந்த அணுகுமுறைகளினால் சிலர் சிரமங்கள் வருகிறதே தவிர இரண்டும் மனதை புதுப்பித்துக் கொள்ளுகிற விஷயம்தான். நீங்க டிசம்பர் பிறந்துட்டாலே போதும், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ, மீடியாக்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த ஃபோக்கஸ் தமிழ் புத்தாண்டுக்கு இருக்கா? மீடியாவில் பட்டிமன்றம்லாம் போடுவாங்களே, மீடியாவில் பட்டிமன்றம் மட்டும் போடுவாங்க. ஐயா, இன்றைய தலைமுறை சமூக வலைத்தளத்தில் நோக்கி தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்க அந்த அல்காரிதத்தை தீர்மானிக்கிறது யாரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போன்ற வலிமையான நாட்கள் தான். அவங்களோட பண்டிகை எது? நியூ இயர். அவங்க எதுக்கு உங்களுக்கு சேல் போடுவாங்க, எது உங்களை வலியுறுத்துவாங்க, எது உங்கள் மேலே திணிப்பாங்க அப்படின்னா நியூ இயர்க்கானது தான். அதுதான் நீங்கள் பெருசாக நினைப்பீங்க தமிழ் புத்தாண்டை விட. அதாவது மீடியாக்களும் கூட வெளிநாட்டுக்காரங்கனால அந்த புத்தாண்டை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா? நீங்கள் சார், அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு விளம்பரமாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதை ஒருத்தவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கவனம் நீங்கள் லைக் பண்ணலங்கிறாங்க அவங்க.
இப்போ தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாரும் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு எல்லாரையும் கை காமிச்சு சொன்னாங்க. அதை தமிழை நேசிக்கிற அவங்களும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும். கொஞ்சம் லைக் பண்ணுங்களேப்பா. சேர்ந்து செஞ்சால் தானே சார் ஒரு சமூகத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். நாங்கள் தனி மனிதர்களாக அதை செய்கிறத விட ஒரு சமூகமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தானே அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். நாங்களும் கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டுனா வீடை கழுவி பாத்திரம் விலைக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் கொண்டாட்டம் பண்ண மாட்டேன். கிச்சன்லேயும் வடை சுடுறது தான் எனக்கு வேலையாக இருக்குது. நான் ஃபன்னாக இருக்கணும், நானாக இருக்கணும், அதுதான் அங்கே மெயின். தமிழுக்கு நான் வந்து எதிரி கிடையாது. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் தமிழச்சி தான். ஆனால் ஒரு கொண்டாட்டன்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபன்னாக எப்போ இங்கே டிஜே போடுறாங்கப்பா, டான்ஸ் வைக்கிறாங்கப்பா, நீங்கள் தமிழர் பண்பாடு நாங்கள் ஆடவே மாட்டேன்னு இருப்பீங்களா? சார் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருக்கும் எல்லாம் சொல்றாங்க, தமிழ் புத்தாண்டுல இல்லைன்றாங்க. நான் ஜஸ்ட் அந்த தமிழ் புத்தாண்டுன்ற வார்த்தையை லைட்டா மாத்தி சொல்றேன் கேளுங்களேன். சித்திரை திருவிழா, அந்த திருவிழான்னு சொல்றப்பயே அப்படியே ஃபெஸ்டிவல் மோடு வந்துடும் சார். என்ன சார் பெரிய டிஜே கொட்டு மேளம் நாதஸ்வரம் போட்டு ஆடாத காலம் கூட ஆட தோணும் சார். கரெக்டாக அந்த சித்திரை திருவிழா எப்போ கொண்டாடுவாங்க? மாசி மாசமா வைகாசி மாசமா கொண்டாடுவாங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் கரெக்டாக ஒரு நாள் 2 நாள்ல 10 நாள் திருவிழா, சித்திரை திருவிழா. அது மெயினா முக்கிய நாளா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் முக்கியமான திருவிழாவே வைப்பாங்க. அப்ப வந்து ஜாதி மதம் சாமி அப்படியெல்லாம் கிடையாது. என்னதான் நம்ம சாமிக்கு கொண்டாடினாலும் மதுரை சித்திரை திருவிழாலாம் சொல்லி முடியாது. முஸ்லீம் கொண்டு அங்க வந்து நிப்பாங்க, கிறிஸ்டியன் கொண்டு நிப்பாங்க. அது மதுரை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி, நம்ம தமிழ் மக்கள் அப்படி. வேற எந்த மாநிலத்திலயும் வேற எந்த நாட்டிலயும் அப்படி இருக்க முடியாது. தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் நம்ம இருப்போம். அப்ப நம்ம கொண்டாடுறது இல்லையா? அப்ப ஆட்டம் இல்லையா, பாட்டம் இல்லையா, கொண்டாட்டம் இல்லையா? இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகிற பொழுது பெரும்பாலான பகுதி அடுத்தவர்களை பற்றியே நினைக்கிறதாக இருக்கும். சொந்தக்காரங்களை கூப்பிடணும், பெரியவங்களுக்கு கூப்பிடணும், அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஆனால் ஆங்கில புத்தாண்டு வருகிற பொழுது தன்னைத்தானே நினைக்கிற ஒரு இயல்பு வந்துவிடும். தமிழ் புத்தாண்டுக்கு குலதெய்வ கோயில்களுக்கு போவது அப்படிங்கிறது இருக்கா? கட்டாயம் இருக்கு ஐயா. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்க முத என் குலதெய்வத்துக்கு போய் நான் பொங்கல் வச்சேன்னா என் குடும்பம், என் குழந்தை குட்டி நல்லா இருக்கும்ன்றது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அங்க போனாதான் எனக்கே நிம்மதி. ஆனா எனக்கு தனிச்சுன்னு ஒரு ஹாப்பின்னு வரும்போது அதையே நான் மிஸ் பண்ணணும். எனக்கு இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் தான். நான் எதையுமே வந்து நான் தப்பு சொல்லலையா. இதில் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு டைமிங்கோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடையாது. நான் ஃப்ரீயாக ஹாப்பியாக கொண்டாடுவேன். எங்கள் ஊரெல்லாம் குலதெய்வ வழிபாட்டில் முக்கியமான ஒன்று இருக்குயா. அதாவது கடவுளுக்கு படைக்கும் போது முக்கணியை படைப்பாங்க. மா பல வாழை. தமிழ் மொழினாவே கலாச்சாரத்தில் கருத்தியல் கொண்டது வந்து இதில் நான் தெரிஞ்சுக்கலாம் ஐயா. முதலாவது ஒன்று எடுத்துப்போம், வாழை எடுத்துப்போம் ஐயா. வாழையில ஒரு பொருளாவது பயனற்ற பொருள் சொல்ல முடியுமா? எல்லா பொருளும் பயனுள்ள, எல்லாம் பயன்படுற பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் நாகரிகத்தை மட்டும் இல்லாமல் உலக நாடுலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாழை மரத்தை வந்து கல்யாணத்துக்கும் சரி திருவிழாவுக்கும் செடி வைப்பாங்க. அது என்ன வெட்டினா கூட வளரும். அப்படி கடவுள்கிட்ட என்ன சொல்றாங்க, கடவுளே என் சொந்த பந்தை வெட்டி போட்டா கூட வளரணுமே தவிர சொந்த பந்தை வெட்டி போடக்கூடாது சொல்றாரு. இது ஒண்ணு. இரண்டாவது ஒரு கருத்துங்க ஐயா, பலாச்சுளையை வெட்டிங்க நான் ஒன்னோட ஒன்று ஒட்டின்னு இருக்கோம் பாத்தீங்களா நீங்க. இது எந்த கலாச்சாரத்துக்கும் கிடையாது, ஆனா தமிழ் கலாச்சாரத்துல தான் இருக்குது. அப்படி எங்க சொந்த பந்தம் வளரி வரை ஒட்டி ஒட்டி தான் போனமே தவிர எவனோ வந்து பிரிக்கூடாது கடவுளேன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு கருத்தில் கொண்டது. ரெண்டாவது மாம்பழம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மாம்பழத்தின் சுவைக்கு எல்லாருமே அடிமை தான். அப்படி சுவையுடன் அன்பா எங்க குடும்பம் இருக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தியா. இப்படி கடவுள்கிட்ட வச்சு இந்த முக்கணியை போல எங்க குடும்பம் வரலாறும் என் குடும்பமும் பெருகணும் கடவுளே சொல்லிட்டு கடவுளை வேண்டது தான் எங்க தமிழுடைய பாரம்பரியம். உண்மையிலேயே அவங்க சொல்றது உண்மைதானே. இங்க பேசிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு வார்த்தை நீங்க பேசும்போது சொன்னீங்க, ராகேஸ்வரி தான் சொன்னீங்க, பாரத நாட்டுல பல மொழிகளை தமிழ் மொழி பெற்றெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. எந்த மொழின்னு சொல்ல முடியுமா? தமிழ் தாய் வாழ்த்துல இடையில மறைக்கப்பட்டதுல தேவையில்லைன்னு வச்சிருக்காங்க. அதுல ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் இருக்குங்கிற கன்னடமும் கலி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் அப்படின்னு வருது. தமிழ் மொழியினுடைய பிள்ளை மொழிகளா இருக்கக்கூடிய கன்னடம், கலி தெலுங்கு, கவின் மலையாளம், துளு, இங்க இந்த மொழிகள் பேசக்கூடிய பகுதியிலும் கூட கனி காணுதல் அப்படிங்கிறது மலையாளத்துல இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இரவே வச்சிருவாங்க. ஒரு பிளேட்ல மாப்பலா வாழை வச்சிருவாங்க, தங்க நாணயங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வச்சிருவாங்க, பால் வைப்பாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த உலகத்திலேயே யோகம் தரக்கூடிய முகம் உன்னுடைய முகம், அதை பார்த்து உன்னுடைய ஆண்டை தொடங்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை இப்போ கேரளத்திலும் கூட இருக்கு. அது தமிழ்நாட்டு தமிழ் கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே எந்த மொழியையும் கடவுளாக பார்ப்பதில்லை. அப்படி கடவுளாக பார்த்தாலும் அதுக்கு கோயில் கட்டப்படலை. தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்குன்னே ஒரு கோயில் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இல்லை எங்க யாருக்காவது தெரியுமா? காரைக்குடி. கோயில் கட்டி கொண்டாடுகிற அளவிற்கு தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் சிறப்பா இருக்கு. அப்படி இருக்கிற பகுதியில் தமிழ் புத்தாண்டு என்பது
ஊடகத்தால் இன்றைக்கி புறந்தள்ளப்படுதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் அப்படிலாம் இல்லைங்களே. இப்போ பட்டிமன்றம்னு ஐயா சொன்னார். எத்தனை பேர் அங்கே பட்டிமன்றம் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அது ஒரு தமிழ் கலாச்சாரம் தான். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பட்டிமன்றம் அப்படிங்கிறது எல்லா தொலைக்காட்சியிலும் பெரும்பான்மையாக இருக்குது அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரம் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சார் விருப்பம் இருக்கவங்க தானே சார் பார்ப்பாங்க. இப்போ நான் இவங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு சில பேர் பார்ப்பாங்க. அவங்க பேசுகிற உணர்ச்சிகள், வார்த்தைகள் அவங்கள ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை பார்ப்பாங்க. ஸோ பிடிச்சவங்க, அவங்க போன தடவை சொன்ன மாதிரி அப்போ பிடிச்சவங்க மட்டும் தானே சார் பார்ப்பாங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க பார்க்க விருப்பம் இல்லைன்னு. அவங்க எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்லுவாங்க. பிடிச்சாதானே பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ அவங்களே பார்க்க முடியல. அவங்க பார்த்தா தானே சார் மெஜாரிட்டி அதிகமாகும். அப்போ தானே சார் ஏற முடியும். சார் நாங்க பார்க்கலன்னு சொல்றதை விட உலகத்தோட மக்கள் தொகை 830 கோடி. தமிழ் அப்படின்றது உலகம் முழுக்க பரவி இருந்தாலும் மக்கள் தொகை கம்மி. ஏன்னா அது இந்தியா அப்படின்ற ஒரு துணை கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மாநிலம். இப்ப மற்ற நாடுகள்ல தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோமே, எங்கேயாவது கர்நாடகா புத்தாண்டு கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது ராஜஸ்தான் புத்தாண்டு கொண்டாடுறாங்களா? ஒடிசா புத்தாண்டு கொண்டாடுறாங்களா? கிடையாது. தமிழ் புத்தாண்டு தான் கிடையாதா? தெரியாதா? தெலுங்கு புத்தாண்டு அப்படிங்கிறது கூடிய யுகாதி என்கின்ற ஒன்றை அவங்க கொண்டாடுவது உண்டு. அதற்காக நம்முடைய அரசு விடுமுறையும் கூட அறிவிப்பது உண்டு. இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற வடிவம் எப்ப இருந்து இருக்குன்னு சொல்லி நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை. மணிமேகலையில எல்லாம் வரும் அந்த திரைச்சீலை எப்படி இருந்தது. அப்புறம் சிலப்பதிகாரத்துல இந்த மாதவி. நீங்க அரங்கத்தை சொல்றீங்க. மணிமேகலையில ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமன்றவத்துள் பாங்கறிந்து எருமின். அதே மாதிரி கம்பராமாயணத்துல பண்ணரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னே வருது. அது இன்றைக்கு வரைக்கும் தொலைக்காட்சிகள் வரைக்கும் வந்திருக்கு. பட்டிமன்றம் மட்டும்தான் சிறப்பாக வருதே தவிர மீடியாக்கள் தமிழ் புத்தாண்ட முன்னிறுத்தல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்க, அவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு அவன் பார்க்குறான். அப்போ நம்ம கலாச்சாரத்தை அவங்களே பார்க்காதப்போ வேற யார் பார்ப்பா? ஆங்கில புத்தாண்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஆண்டு முழுவதும் நடந்த விஷயத்தை இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை போல அவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் மீடியாக்கள் புறந்தள்ளுதே அப்படின்னு பேசுறாங்க. இங்கே யாருமே பண்றது இல்லை. இப்போ மீடியாக்கள் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு தர்றாங்களே, நீங்க சொல்லுங்க. சார் மீடியா கொடுக்கறதுன்னு சொன்னா அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது ஒருத்தவங்க அதை காது கொடுத்து கேட்கணும், இல்லை அவங்க அதை பார்த்து படிக்கும்போது ஒருத்தவங்க பகிரும்போது தான் அந்த கருத்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா சில பேர் அதை பார்க்கறாங்களே தவிர பகிர மாட்டாங்க. அந்த 6ஆம் வாரம் தான் அந்த ஆங்கில புத்தாண்டுல இருக்கே தவிர தமிழ் புத்தாண்டு அமைதியாகவும் நம்மளுடைய நிலையோட நம்ம குடும்பத்தோட பகிர்ந்து நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் தமிழ் புத்தாண்டு தருது. தமிழ் புத்தாண்டை முன்னிறுத்தி மீடியாக்கள் ஏதாவது பண்ணுதா? சார் இப்போ நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரைப்படம் வெளியில வருது மீடியா சேனல்ஸ். இதே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் மீடியா சேனல்ஸ்ல கொடுக்கல. அந்த தொலைக்காட்சியை எங்களை பிற்படுத்துதுன்னா அதற்கு காரணமும் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான். எல்லாமே மீடியாலாம் ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு வியூவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த நாளில் போட்டால் தான் இது ஓடும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தை திருநாள் உடனே வேட்டி சட்டையெல்லாம் போட்டு ரீல்ஸ் போடுறது, தொலைக்காட்சியில் திருவிழா மாதிரி நடத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. புத்தாண்டுன்றது தமிழ்நாட்டில் இரண்டாக இருக்கிறது. அதாவது ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு. இவங்க ஜனவரி 1 முன்னாடியே கொண்டாடிடுறாங்க. அதனால ஏப்ரல் 14 மறந்துடுறாங்க. ஐயா 4 மாசத்துல மறந்துடுறீங்கிறாரு அவரு. ஃபர்ஸ்டே கொண்டாடிடுறோமா, உடம்புல டயர்ட் ஆயிடுது, வயசாயிடுது. அப்ப நீங்க வடையும் சுடுவீங்க, குலதெய்வத்து கோயிலுக்கு பொங்கல் வைப்பீங்க, டிஜே ஆடினீங்கன்னா டயர்ட் ஆகுது. ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அதுதான் பிரியாரிட்டி வந்துடுது, ஆடிடுறோம். தமிழ் புத்தாண்டை, தமிழ் கொண்டாட்டத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்கு? நம்ம இடத்துல தான் இருக்கு. அவங்களே சொல்றாங்க இதெல்லாம் முன்னிலைக்கு வரல அப்படின்னா காரணம் என்ன? தமிழ் புத்தாண்டை சுமையா பார்க்குறோம், ஆங்கில புத்தாண்டை கொண்டாட்டமா பார்க்குறோம். கொண்டாட்டங்கள்ல எது சிறந்தது, ஆங்கில புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா? இப்போ நாம் நிறைவுக்கு வர்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர், கவிஞர், பேச்சாளர், நடுவர் ஐயாட்டியை நம்ம விட்டுருவோம். தமிழ் புத்தாண்டு சிறந்ததா ஆங்கில புத்தாண்டு சிறந்ததா என்பதல்ல இந்த விவாதம். எந்த கொண்டாட்டம் அர்த்தமுடையதாக இருக்கிறது, அல்லது எந்த கொண்டாட்டம் தேவையாக இருக்கிறது, அல்லது எந்த கொண்டாட்டம் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது என்பதுதான் இந்த விவாதத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற தெளிவு. நீங்களே சொன்னீங்க, விவாதத்தில் சிலப்பதிகாரத்தில் பட்டிமன்றம் இருக்குது, கம்பராமாயணத்தில் பட்டிமன்றம் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்னும் வராமல், ராமாயணத்தில் சொல்ல பல விஷயங்களும் வராமல் பட்டிமன்றம் மட்டும் இன்னை வரைக்கும் வந்திருக்குன்னா என்ன காரணம்னா, தமிழர்கள் எந்த கருத்தையும் விவாதித்துத்தான் ஏற்பார்கள் என்பதை இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த அரங்கமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தம்பி சொன்னார், இந்த பழங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமை. இப்போ கொண்டாட்டம் என்பது ஒற்றுமையை கொண்டாட ஒரு விஷயம். இப்போது நீங்கள் சொன்னீங்க டிவியில் போன வருஷம் நடந்ததெல்லாம் போடுறாங்க,
அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டில் போன வருஷம் நடந்ததெல்லாம் போடுறாங்களா அப்படின்னு. முதலில் வருகிற பொழுது ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இவங்க சொல்கிற எல்லாது மாதிரி மரபு சார்ந்து இப்போ இந்த ஆடை போடுறோம், இன்றைக்கி இந்த வேஷ்டி கட்டிட்டு வரோம், நானும் பேண்ட்டு போடுறேன், சரி தமிழ் புத்தாண்டை பற்றி பேசுகிறாங்கன்னு வேஷ்டி கட்டிட்டு வரேன். இப்படி ஒரு சில விஷயங்களை எத்தனை நவீனம் வந்தாலும் எத்தனை நாகரிகம் வந்தாலும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மரபு சார்ந்து மூதாதையர் சார்ந்ததை பாதுகாத்து பராமரித்து வைத்து கொண்டு வருகிறோம். அப்போது எந்த கொண்டாட்டம் சிறந்தது? கொண்டாடுகிற கொண்டாட்டத்தின் அணுகுமுறையை நிறுத்தி பார்க்கிற பொழுது நவநாகரிக உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம். கேலண்டர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. கேலண்டர் கணக்கு இல்லாமல் நம்முடைய இப்போது இன்றைக்கே போய் நாளைக்கே சார் எனக்கு தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப முக்கியம், அதனாலும் எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் தராதிங்க, மாதம் 14ஆம் தேதி சம்பளம் கொடுங்க, யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய நான் சம்பளம் வாங்கணுன்னு கொண்டு போய் எங்கள் அம்மா எங்கள் தாத்தாட்ட கொடுப்பேன், எங்கள் பாட்டி கொடுப்பேன், சாமி படத்தில் வைப்பேங்கிறதையும் மறுக்க மாட்டோம் இல்லையா? எனவே இந்த கொண்டாட்டங்கள் என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை, என் மரபின் சிறப்புகளை ஏதோ ஒரு வகையில் என் தோள் மீது சுமக்க சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது தேவை என்று நினைத்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எப்படி 2 நாளையும் குறிப்பிடுகிற கேலண்டர்களை பயன்படுத்த நாம் பழகி கொண்டோமோ அப்படி உங்கள் ஆங்கில புத்தாண்டு உற்சாகம் என்பது அவசியம்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நிறைவை எப்பொழுது நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே வடை சுட்டு நான் எல்லாருக்கும் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் டிஜேயில் டான்ஸ் ஆகிட்டு வரும்போது உங்கள் அப்பா பார்த்து என் மகன் இன்றைக்கி தான்ப்பா இவ்வளோ நாள் வேலை செஞ்சு இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கிறா, சந்தோஷமாக இருக்குன்னா அவர் சந்தோஷப்படுறார் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷமும் அவசியம். எனவே பண்டிகை என்பது தான் மட்டும் உற்சாகப்படுத்துவதல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் உற்சாகப்படுத்துவது. அப்படி பார்த்தால் தமிழ் புத்தாண்டு நம்முடைய முன்னோர்களின் மரபையும் சேர்த்து போற்றி பாதுகாத்து கொண்டு வருவதால் இந்த கொண்டாட்டங்கள் எத்தனை நவநாகரிக உலகங்கள் வந்தாலும் இந்த கொண்டாட்டங்களை தக்க வைத்துக் கொள்ளும் போதுதான் நல்ல விழுமியங்களும் நல்ல பண்புகளும் நல்ல கலாச்சாரமும் நல்ல உண்மைகளும் இந்த மண்ணில் காப்பாற்றப்படும் என்பதற்காக இந்த கொண்டாட்டம் என்னை உற்சாகப்படுத்துகிறது. இந்த கொண்டாட்டம் என் தலைமுறையும் உற்சாகப்படுத்துகிறது. தலைமுறையை கொண்டாடுகிற உற்சாகத்தோடும் நம்மையும் கொண்டாடி கொண்டு இருப்பது தான் மிகுந்தது. யார் சிறந்தவர்கள் என்பது கேள்வி அல்ல, எது நம்மை சிறக்கச் செய்கிறது என்கிற கேள்வியோடு நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்கள், அது அர்த்தமுள்ளதாக அமையும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கொண்டாடுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே, அந்த என்ஜாய்மெண்ட்டோடு சேர்ந்து அங்கே ஒரு எஜுகேஷன் இருக்குது. என்னென்னு கேட்டால் வணங்குவது, அன்றைக்கி ஒரு நாள் 4 பேர் போய் வணங்குறோம், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தையே கொண்டாடுகிற காரணத்தால் இதுவும் தேவை. ஆனால் ஒரு படி மேலாக தமிழ் புத்தாண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நடுவருடைய தீர்ப்பாக இருக்கிறது. சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருபக்க விவாதங்களையும் விவாதித்து உங்களுக்கு மனம் கோணாமல் அருமையாக பேசி நமக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கக்கூடிய கவிஞர், பேச்சாளர் நம்முடைய அருள் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கரகோஷத்துடன் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு வேந்தர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் பொறியாளர் ஏசிஎஸ் அருண்குமார் ஐயா அவர்கள் பங்கேற்கின்ற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஊக்க பரிசு, தொகை பரிசை வழங்கியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அணியிலும் சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட உள்ளது. சார், நீங்களே இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் யார் சிறப்பாக பேசினாங்க, சிறந்ததை பேசினாங்க, நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் சார். எம்ஜிஆர் பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகம் அவரை போன்றே அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு பண்பை வளர்க்கிற வகையிலே, அதுவும் குறிப்பாக விஸ்காம் மாணவர்கள் படிக்கிற காலத்திலேயே களத்திலிருந்து பயிற்சி பெறுகிற வாய்ப்பை, அந்த பயிற்சி கூட தமிழை வளர்க்கிற ஒரு நல்ல முயற்சியை, இந்த இரண்டும் சேர்த்து செய்கிற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது கடைசியாக யார் சிறப்பாக பேசினார்கள்? எல்லோரும் சிறப்பாக தான் பேசினார்கள். எல்லோருடைய கருத்துக்களும் சிறப்பாக தான் இருந்தது. சில கருத்துக்களை முன்வைத்தவர்களுடைய வாதம் நகர்வதற்கும் அந்த வாதம் தொடர்வதற்கும் பயன்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிற வகையில், அப்படின்னா அவங்கள தவிர நாங்கள்லாம் நல்லா பேசலையான்னு இல்லை, அவர்கள் சொன்ன கருத்து தொடர்ந்து அந்த விவாதம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்ததன் அடிப்படையில் அப்படிப்பட்ட கருத்தாளர்களை மட்டும் சிறப்பாளர்கள் என்று இங்கே அழைத்து கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ராகேஸ்வரி அவர்களை இந்த அணியினுடைய சிறப்பு பேச்சாளர்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள்மா. அடுத்த பிறகு இந்த அணியில் பெண்மணி தன்னுடைய மனதை மிகச்சிறப்பாக திறந்து, நான் என் குடும்பத்தின் கடமைகளை செய்கிற அதே நேரத்தில் அடிமனதில் எனக்கென்று சில ஆசைகள், அபிலாஷைகள் உண்டு என்று சொன்ன அந்த கருத்து இந்த விவாதத்திற்கு வலு சேர்ப்பதால் இந்த அணியில் இருக்கிற அருமை சகோதரி அர்ச்சனா அவர்களை நாம் சிறப்பு பேச்சாளர்களாக நன்றி.